அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராசி சக்கரத்தில் முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது எதிலுமே நேர்மையோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எடுத்த காரியத்தை கண்டிப்பாக நம்ம முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராகியம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பெரிதாக என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயர் என்ன என்பதையும் பதிவிட்டுட்டு, உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்குது. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு நான் என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யணும்னு எனக்கு தெரியல, அதே போல் என் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு கைக்கூடி வரவே மாட்டேங்குது அப்படின்லாம் நீ கஷ்டத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். நாம் இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் பக்ர நிலையில் இருந்தாலும் கூட குரு சாரம் பெற்றிருக்கிறதால எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய வாக்கின் மூலமாக அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்வீங்க. உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய நிலைமை இருக்கும். மனதில் தைரியம் கண்டிப்பாக கூடி வரும். நம்பிக்கை உண்டாகும். எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படலாம். தொழில் ஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறதா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, பிள்ளைகள் கல்வியை பற்றி உங்களுக்கு சிந்தனை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். திடீர் செலவு உண்டாகலாம். முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். முக்கிய ஸ்தானர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போகிறதன் மூலமாக மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது முருகனுக்கு வெண்பொங்கல் படைத்து வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும். பணவரவு உங்களுக்கு குறைவிருக்காமல் இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மனசில் ஏதாவது தேவையில்லாமல் தோன்றக்கூடிய குழப்பங்களால் குடும்ப நிர்வாகத்திலும் அலுவலக பணிகளிலும் அதிக கவனம் செலுத்த முடியாது அப்படின்னும், மூத்த சகோதர வகையில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறதாலும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது எதுக்குமே நல்லது. குழந்தைகளுடைய கல்விக்காக செலவுகள் செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் உங்களுடைய செயல்பாடுகளால் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களையும் அதனால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாக கிடைக்கும். பணியாளர்கள் நல்ல முறையில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுதலாக இருக்கும் அப்படின்னும், மனதில் சோர்வும் அமைதியும் குறைவில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் நீங்கள் அமைதியாக எந்த விஷயத்தையும் கடக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சற்று திருப்தி தருவதாகவே இருக்கும். அதனால் நீங்கள் பயந்திக்க வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 6. அதிர்ஷ்டமான தெய்வம் முருகப்பெருமான். நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. யோகமான வாரமாக யோகமான நாட்களாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போதுங்க. நீங்கள் நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீங்க. உங்களுடைய நேற்றைய அனைத்துமே நிறைவேறும். அதே போல் திறமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி விலகும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். வெள்ளிக்கிழமை செயல்களில் நிதானம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லப்படுது. முன்னேற்றமான வாரம் இது. பண வரவு அதிகரிக்கும். செலவு கட்டுப்படும்.
பொன் பொருள் சேரும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், லாப சனியால் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும், விருப்பம் நிறைவேறும். சனிக்கிழமை அன்று யோசித்து செய்வது உங்களுக்கு அனைத்துமே ரொம்ப நல்லது. கார்த்திகை 1ஆம் பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான வாரம் இது. அரசு வழி முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும். பணியாளர் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக வரும். தடைப்பட்டிருந்த வேலை கூட நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும். வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் உங்களுக்கு வரக்கூடிய வேலையில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட இந்த வாரத்தில் நிறைய பலன்கள் உங்களுக்கு மாற்றம் இருக்கும் அப்படின்னும், நீங்கள் எந்த செயலை செய்தாலும் 1-2 முறை யோசித்து செய்தால் மட்டும் போதுமானது என்று சொல்லப்படுவதால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பலன்கள் இப்படி அமைகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வார தொடக்கத்தில் வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் தொடர்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய சக்தி நேரத்தை சரியாக பயன்படுத்தி முன்னேற்ற முயல்வது நல்லதுங்க. பணியிடத்தில் சக ஊழியர்கள் நண்பர்களுடைய உதவியால் நீங்கள் நினைத்த பணிகளை எளிதாக நிறைவேற்ற முடியும். அரசியல் தொடர்புடையவங்களுக்கு சில பெரிய பொறுப்புகள் அல்லது பதவிகள் வந்து சேரும். வேலை செய்யக்கூடிய பெண்கள் பணியிடத்தையும் குடும்பத்தையும் கவனிப்பதில் சிரமங்களை சந்திக்க நேரிடலாம். வாரத்தினுடைய 2ஆம் பகுதியில் உங்களுக்கு வணிகத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தொழிலை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. வருமான ஆதாரங்கள் கூடும். விளையாட்டு போட்டி தேர்வு தொடர்பான விஷயத்தில் மாணவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். காதல் உங்களுக்கு ஆழமானதாக இருக்கும். குடும்பத்தோடு நீங்கள் மகிழ்ச்சியாக எதையுமே நீங்கள் செலவிடுவீங்க அப்படின்னே சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இளம் சிவப்பு நிறம் ரொம்பவே அதிர்ஷ்டமானது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் என்னைக்காவது போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கோவில், இது நாள் வரைக்கும் உங்களால் போக முடியாத கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் நல்ல ஒரு மேம்பாடான பலன்களே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பண விஷயத்தில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க அப்படின்னுலாம் சொல்லப்படுது. குறிப்பிட்ட மாற்றங்களை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. நிறைவான இந்த வாரத்தில் நிதி மற்றும் சுகாதார அம்சங்களில் ஒரு கண் வைத்திருக்கும் போது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையை சமநிலைப்படுத்துங்க. இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னும், தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை முயற்சிகளுக்கு இடையில் சமநிலையை பராமரிக்கிறது, முன்னுரிமை கொடுக்கறது, இவை எல்லாமே முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொழில் வாழ்க்கை மையமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முன்னேற்றம் அல்லது புதிய திட்டங்களுக்கான வாய்ப்புகள் எழலாம். கவனம் அதிகமாக தேவைப்படுது. உங்களுடைய பணி சூழல் தனித்துவமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நீங்கள் புதுமையான யோசனைகளோடு முன்மொழிய தயங்க வேண்டாம். உங்களுடைய முயற்சிகள் அங்கீகாரத்திற்கு வழிவகுக்கும். நட்பெயரை மேம்படுத்த முடியும். எதிர்கால வெற்றிக்கு கண்டிப்பாக அனைத்துமே உங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட வேண்டும். அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கு செலவழிக்க தூண்டுதல்கள் இருக்கலாம். எனவே பட்ஜெட் அவசியம். உங்களுடைய நிதி திட்டங்களை மதிப்பாய்வு செய்து எதிர்காலத்தில் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய நீண்ட கால முதலீடுகளுக்கு கருத்தில் கொள்வது நல்லது. திடீர் வாங்குதல்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. நிதி ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷராசிக்காரர்கள் சீரான வாழ்க்கை முறையை பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஆற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடற்பயிற்சி மற்றும் சத்தான உணவு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியம் மற்றும் உங்களுக்கு சீரான வாரத்தை உறுதி செய்யக்கூடியதாக இந்த வாரம் இருக்கும். அதே போல் உங்களுக்கு பல நம்பிக்கை தரக்கூடிய செயல்கள் இந்த வாரத்தில் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவையெல்லாம் நீங்கள் கடைப்பிடித்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி அனைத்துமே நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் பார்த்துட்ருக்கோம். குறிப்பிட்டு ஒவ்வொரு நாள் தொடங்கும் போதுமே நம்மளுடைய ராசிக்கான பலன் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அந்த வகையில் நாம் இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த ராசிக்கான பலன்கள் இப்படி அமைகிறது என்றே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க.
இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் இது போல் நிறைய ராசிக்கான பலன்கள் இருக்குது. என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் ஆஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.